அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நின்றுக்கிட்டு இருக்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலத்தில் திருச்சூர் மாவட்டத்தில் சாலக்குடின்ற ஊர் பக்கத்தில் தான் அதிரப்பள்ளின்ற ஒரு ஊர். அந்த ஊரில் தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அதுவும் பஸ்ஸில் போக போகிறோம். பஸ்ஸில் பயணிக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாலக்குடின்ற ஒரு பஸ் ஸ்டாப்பு, ப்ரைவேட் பஸ் ஸ்டாப்பு இருக்குது, டிரான்ஸ்போர்ட் பஸ் ஸ்டாப்பு இருக்குது. இந்த டிரான்ஸ்போர்ட் பஸ் ஸ்டாப்லன்னா உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா பஸ்ஸு இருந்துக்கிட்டே இருக்கும். ப்ரைவேட் பஸ் ஸ்டாப்னால் உங்களுக்கு அடிக்கடி பஸ்ஸு இருக்குது. ப்ரைவேட் பஸ் ஸ்டாப்பில் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு கடை வசதிகள், ஹோட்டல்ஸ் எல்லாமே வசதி இருக்கிறதுனால நீங்கள் ப்ரைவேட் பஸ் ஸ்டாப்பை சூஸ் பண்ணுறது நல்லதுன்னு தோணுது. அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸு ஏறினீங்கன்னா, பஸ்ஸு ஏறும்போது ஆண்கள் பின்பகுதியாகவும் ஏறணும், பெண்கள் முன்பகுதியில் தான் ஏறுவாங்க. பெண்கள் முன்பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, ஆண்கள் பின்பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. அங்கே பஸ்ஸோடைய ரூல்ஸு அப்படி தான் இருக்கும். நம்ம இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரப்பர் தோட்டம். ரப்பர் தோட்டத்தை பார்க்கையில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பஸ் கட்டணம்னு பார்த்துட்டிங்கன்னா 40 ரூபா வாங்குகிறாங்க. இது 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நமக்கு சாலக்குடியில் இருந்து அதிரப்பள்ளிக்கு தூரம் 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கே நீங்கள் வரும் வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பாதைகள் வளைவாக போகிறத பார்க்குறீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லாவே இருக்குது. இயற்கை காட்சிகளுக்கு மிஞ்சவே முடியாது கேரளா மாநிலத்தில். நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாமாயில் தோட்டம். பாமாயில் தோட்டம் அங்கே தான் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, லைனாக இருக்குது. அதுவும் ஒரு மேட்டில் நிற்கிறத பார்க்கையில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்ணு கேட்டுற தூரத்தில் பள்ளத்தில் தண்ணி வழிஞ்சு ஓடுறத பார்க்கையிலே நம்ம கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்றது தோணுச்சு. நம்ம வாட்டர் ஃபால்ஸை பார்க்க போகிறோன்ட்டு ரொம்ப சந்தோஷத்தில் நெருங்கிட்டோம் அப்படின்னு தோணுச்சு. அதிரப்பள்ளி பஸ் ஸ்டாப்புக்கு நம்ம வந்தாச்சு. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல்லாம் இருக்குது. நம்மளை வந்த பஸ்ஸு விட்டுட்டு போயிருச்சு. திரும்பி கூட்டு போகிறதுக்கு ஆல்ரெடி பஸ் ரெடியாக இருக்குது. இங்கே டாய்ஸ் கடைங்களும் பேக் கடைங்களும் நிறைய இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு. இந்த கேட்டை மூங்கிலால் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த கேட்டுக்கு செக்யூரிட்டியாக பெண்கள் தான் இருக்கிறாங்க. இந்த கேட்டுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு 50 ரூபா வாங்குகிறாங்க. இங்கே வாட்டர் பாட்டில் அனுமதி இல்லை. வாட்டர் பாட்டில் கொண்டு போனீங்கன்னா வாங்கிடுவாங்க. திங்ஸுங்கெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கேட்டுக்கிட்டேயே நீங்கள் பெண்கள் அவங்க இருக்கிறாங்க இல்லையா செக்யூரிட்டி, அவங்களே வாங்கி வச்சுப்பாங்க. உங்களுக்கு தேவையான திங்ஸுங்களை மட்டும், முக்கியமான திங்ஸுங்களை மட்டும் கையில் எடுத்துக்கோங்க. அதுதான் சேஃப்டி உங்களுக்கு. உள்ளே வந்ததும் பறவைகளுடைய சத்தத்தை கேட்கையில் ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. காடுகளும் அடர்ந்த காடுகளாக ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு. கையில் ஏதோ நம்ம திங்ஸ் குப்பை அங்கே இங்கே போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் குப்பை தொட்டியும் வச்சுருக்குறாங்க. நம்ம உள்ளே நடக்கிற தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நடந்து வந்துடலாம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலைப்பாறதுக்கு அங்கே திண்டுகள்லாம் கட்டி விட்டுருக்காங்க. நீங்கள் அதில் உட்காந்துக்கலாம். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கூரை என்னன்னு பார்த்தீங்கன்னா கேண்டீன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம், வாட்டர் பாட்டிலு, கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு, இப்படி பல வகைகள் இருக்குது. நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த வழியாக தான் நம்ம கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்கிட்டு இங்கே போய் அருவியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லெஃப்ட் சைடு தான் நம்ம போகிறோம். லெஃப்ட் சைடு போயிட்டு அங்கே குட்டி குட்டி அருவிகளாக இருக்கும். அந்த அருவிகளை பார்க்க போகிறோம். அந்த திண்டு பகுதிகள்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் நமக்கு பாத்ரூம் வசதி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே லெஃப்ட் சைடில் குட்டி குட்டி அருவிகள் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு மேலேயும் நமக்கு அங்கே பாத்ரூம் வசதிகள் இருக்குது. இங்கே உங்களுக்கு பாதுகாப்புக்காக கம்பெல்லாம் கட்டியிருக்காங்க. இதுக்கு அங்கிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இந்த பாறையிலே நமக்கு இறங்குறதுக்காக இந்த சைடு கம்பு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த கம்பை பிடிச்சிட்டு நம்ம கீழே இறங்கலாம். இப்போ நான் அந்த லெஃப்ட் சைடு வந்தாச்சு. பாருங்கள், குட்டி குட்டி அருவிகளாக இருக்குது. அதில் எல்லோரும் குளித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
இந்த தண்ணியெல்லாம் தான் அங்கே போய் விழுது. இப்போ இங்கேருந்து நம்ம கிராஸ் பண்ணி அந்த குட்டி அருவி கிட்ட போக போகிறோம். இந்த தண்ணி போகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசி இருக்குது. அதனால் கால் வச்சு போகும்போது பார்த்து கவனமாக போங்க. இந்த தண்ணிக்குள்ளேயும் பாறைகள் பெருசும் சிறுசுமாக இருக்கிறதுனால எந்த இடத்துல அதிக ஆழம் இருக்குது, எந்த இடத்துல கம்மியாக இருக்குது அப்படின்றது தெரியாது. அதனால் கவனமாக கால் வச்சு நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். இந்த ஓடு தண்ணியில் கூட உங்களுக்கு குட்டி குட்டி மீன்கள்லாம் அப்படியே போகிறத பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்பவும் நல்லா இருக்குது. வெயில்னு பார்த்திங்கன்னா நடு உச்சி வெயிலில் தான் நாங்கள் போயிருந்தோம். அந்த வெயில்லையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ கிராஸ் பண்ணி இங்கே அந்த குட்டி அருவி மேலே தான் நிற்கிறேன் நான். இங்கே பார்த்திங்கன்னா நான் இந்த சைடு காட்டின அந்த தண்ணி பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப பள்ளமாக இருக்கும். ஒரு தொட்டி மாதிரி ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக கால் வச்சு ஏறணும். அந்த ஏரோ மார்க்கு காட்டின வழியில் தான் நம்ம இப்போ இறங்குறோம். இறங்குற பாதையை பார்த்திங்கன்னா கல் போட்டிருப்பாங்க. கல் போட்டு உங்களுக்கு அந்த பாதையை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெறும் செம்மண் தான் இருந்துச்சு. இந்த செம்மண்லையும் வந்து மழை பெய்கிற டயத்தில் வந்ததுனால அப்படியே வழுக்கலாக இருந்தது. அந்த வழுக்கல்லையும் கால் வச்சு எப்படியோ போய் இறங்கி மேலே ஏறி வந்துட்டோம். பெரிய சாகசம் பண்ண மாதிரி இருந்தது. இப்போது உங்களுக்கு பாதுகாப்பாக சைடில் கம்பு வேலிகள்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. கல்லுகள்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இறக்கமாக இருக்கும். நீங்கள் இறங்கி போகையில் கொஞ்சம் கவனமாக இறங்கணும். இந்த வளைவு பாதைகள்லாம் வந்து எப்படி இருக்குன்னா எஸ் ஷேப்பில் வந்து வளைஞ்சு வளைஞ்சு கீழே இறங்கணும். பாருங்கள், சூரிய வெளிச்சம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மேலேருந்து நடந்து இறங்கி வர்றது தூரம் எவ்வளோன்னா ஒரு 10-15 நிமிஷம் எடுத்துக்கிடும். இறங்கி வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆனால் ஏறி மேலே போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மூச்சு ரொம்ப வாங்குச்சு. வயசானவங்கள்லாம் வந்து நீங்கள் மேலேயே இருக்க வச்சுட்டு வந்து கீழே இறங்கி மேலே ஏறி போகிறதுக்கு சக்தி உள்ளவங்க மட்டுக்குமே இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து சுற்றி பாருங்கள். நம்ம அருவியை பார்த்துட்டோம். இப்போ அந்த அருவிக்கிட்ட தான் நம்ம போக போகிறோம். அங்கிட்டிருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தான், நடக்கிற தூரம் தான். ஆனால் அது கிட்ட நடந்து போகையில் பார்த்திங்கன்னா பக்கத்துலலாம் வந்து பாறைகள்லாம் இருக்கும். அந்த பாறைகளில் மேலே ஏறி இறங்கி போகணும். போகும்போது கொஞ்சம் கவனமாக கால் வச்சு மேலே ஏறி போகணும். அப்படி போனோன்னா நம்ம போய் பார்க்கலாம். உங்களுக்கு பாதுகாப்புக்கு அங்கேயும் கயிறு கட்டியிருக்கிறாங்க. அந்த கயிறுக்கு அங்கிட்டு நம்ம அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். பாருங்கள், நம்ம இந்த பாறைகளை கடந்து தான் நம்ம இந்த பக்கம் வந்திருக்கோம். இப்படி தான் இருக்கும் பாறைகள்லாம். வந்து நீங்கள் கால் வச்சு வரும்போது பார்த்து கவனமாக வரணும். அந்த பெரிய அருவிக்கிட்ட தான் போகலான்னு இருந்தோம் நாங்கள். ஆனால் அங்கே வந்து அதிகமாக கூட்டமாக இருக்கிறதுனால அங்கே போகிறது சாத்தியம் இல்லை. போய் நிற்கிறதுக்கும் அங்கே இடமும் இல்லை. அதனால நாங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டோம். அந்த தண்ணி விழுற போர்ஷனில் பாருங்கள், அப்படியே அந்த மலைச்சாரல், அந்த சாரலானது அப்படியே தெரித்து அப்படியே பறந்து நம்ம முகத்துலலாம் படும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே அந்த தண்ணியெல்லாம் அப்படியே விழதை பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குது. இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இந்த இடத்த வந்து நீங்கள் சுற்றி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. அழகாகவும் இருக்குது. இயற்கை காட்சிகளை ரசிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது.
சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமே நீங்கள் திருப்பி ரிட்டன் போகும்போது அங்கே என்ட்ரன்ஸ் கேட்டுக்கிட்டேயே பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அங்கேயே சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். பிரியாணியும் இருக்குது, இங்கே கேரளா ஸ்பெஷல் சாப்பாடெல்லாம் இருக்குது, நீங்கள் அதையே சாப்பிட்டுக்கலாம். அதிரப்பள்ளியிலேருந்து கொச்சி வந்து ரொம்ப கிட்ட தான் இருக்குது. கொச்சியில் போட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கேயும் நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே ஹோட்டல் வசதியெல்லாம் இருக்குது. நீங்கள் இங்கே தங்கிக்கலாம். தங்கிட்டு நீங்கள் மறுநாள் என்ன செய்யலாம், கொச்சினில் போய் சுற்றி பார்க்க போகலாம். போட்டிங்க்கும் எப்படி போகிறது அப்படின்ற வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நிறை குறை இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.